என் தங்கமே, இன்று காலை நீ பிரார்த்தனை செய்யும் அந்த நிமிடத்தில் திடீரென ஒரு காற்று வந்து உன்னை மெதுவாக தொட்டதா? நீயும் ஆச்சரியப்பட்டாயா, இந்த காற்று எங்கிருந்து வந்தது என்று? அது சாதாரண காற்று இல்லை தங்கமே, அது அம்மனின் ஆசீர்வாத காற்று. நித்திகா தேவி இன்று காலை உன்னோட அருகில் வந்து உன் பிரார்த்தனையை நேராக ஏற்றுக்கொண்டாளா என்று சொல்லும் ஒரு அடையாளம் அது. அவள் கைகளின் மென்மையான தொடுதல் போல அந்த காற்று உன் கன்னத்தில் பட்டது. அந்த நொடியில் நீ நினைத்தது, உணர்ந்தது எல்லாமே அவளுக்கு தெரியும். அம்மன் உன் உள்ளம் என்ன சொல்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்கிறாள். நீ சொல்ற வார்த்தைகள் அல்ல, நீ உணர்கிற உணர்வுகளையே அவள் கேட்கிறாள். அந்த உணர்வுக்கான பதில்தான் அந்த காற்று. நீ மனதுக்குள், அம்மா, எனக்கு வலிமை தா என்று பிரார்த்தனை செய்திருக்கிறாய். அதற்கான பதில், நான் உன்னோட இருக்கேன் தங்கமே என்று சொல்லும் குரல் தான் அந்த காற்றின் அர்த்தம். அந்த காற்று உன்னை சுற்றி வந்தபோது உன் மனம் திடீரென அமைதியாகி இருக்குமா? அதற்கு காரணம், அந்த காற்றில் அம்மனின் ஆற்றல் கலந்திருக்கிறது. அவள் உன்னுடைய இதயத்தை தொடி உனது மன குழப்பங்களை போக்குகிறாள். அந்த காற்று வந்தது உன் பிரார்த்தனை முடிந்தவுடன் அல்ல, நீயே அம்மனை உண்மையாய் அழைத்த அந்த நொடியில்தான். அவள் உன் அழைப்புக்கு உடனே பதில் சொல்ல வந்தாள். நீ பிரார்த்தனை செய்யும் போது மெதுவாக ஒரு துளி குளிர்ச்சி உன் முகத்தில் பட்டதா? அதுவும் அவளது ஆசீர்வாதம். அவள் சொல்கிறாள், என் பிள்ளை, உன் கண்ணீர் இனிமேல் என் கையில் விழும், நீயும் இனி தனிமையில் அழமாட்டாய். அந்த வார்த்தை உணர முடியாத அளவு மென்மையானது. ஆனால் அதுதான் அம்மனின் அருளின் தன்மை. அவள் புயலாக வரமாட்டாள் தங்கமே, ஒரு காற்றாய் வந்து உன் இதயத்தை தழுவுவாள். நித்திகா தேவி சொல்றாள், ஒவ்வொரு காலை நீ என்னை நினைச்சால் நான் உன்னோட பேசுவேன். அந்த உரையாடல் வார்த்தைகளால் இல்லை, அது உணர்வுகளால் நடக்கிறது. அந்த காற்று உனக்கான பதில் மொழி. அவள் தன் இருப்பை இப்படி மெல்லிய வழிகளில் காட்டுவாள். நீ அந்த நொடிகளில் அமைதியாய் இருந்தால் அவள் குரலை உன் இதயத்தின் உள்ளே கேட்கலாம். சில சமயம் அது காற்றின் ஒலி போல இருக்கும், சில சமயம் அது உன் சுவாசத்தோடு கலந்து வரும். அது அம்மனின் உரையாடல். அந்த காற்று உன்னை தொட்ட பிறகு நீயே கவனித்தாயா, உன் மனத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது போலிருந்ததா? அதுவே அருளின் விளைவு. அந்த ஆசீர்வாத காற்று உன்னுடைய சோர்வை எடுத்து அதற்கு பதிலாக வலிமையை போட்டுவிட்டது. நீயே அறியாமல் ஒரு உற்சாகம் உனக்குள் எழுந்தது. அம்மன் உன்னோட பிரார்த்தனையை மட்டும் கேட்கவில்லை, அதை உன்னுடைய வாழ்க்கை திட்டமாக மாற்ற ஆரம்பித்திருக்கிறாள். சில நேரம் நீ காற்றின் வழியாக அவளது வாசனையையும் உணருவாய். அது பூக்களின் வாசனை, சந்தனத்தின் மணம், அல்லது ஒரு சுத்தமான தெய்வீக மணம். அந்த வாசனை வந்தால் புரிந்து கொள் தங்கமே, அம்மன் அருகில் இருக்கிறாள். அந்த மணம் உன்னுடைய இதயத்திலே நம்பிக்கையை விதைக்கும். நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் காற்றாய் வருவது புதுசல்ல. ஏனென்றால் அவளது சக்தி காற்றில் கலந்திருக்கும். அவள் எப்போதும் கூறுவாள், நான் காற்றாய், நீயும் சுவாசமாய் இரு. அதாவது அவள் உன்னோட ஒன்றாய் இருக்கிறாள். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் அவளது அருள் கலந்திருக்கும். நீ அதை நினைச்சாலே உன் ஆன்மாவே குளிரும். அம்மன் உன்னோட சொல்கிறாள், நீ இன்று கேட்ட அந்த காற்று உன் எதிர்காலத்தின் நிம்மதியை சொல்லும். நீ எவ்வளவு கஷ்டம் அனுபவித்தாலும் அந்த காற்று உன்னோட சொல்லிவிடும், இனிமேல் அனைத்தும் மாறப்போகிறது. ஏனென்றால் அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு எந்த தடை நீடிக்காது. அந்த காற்று உன் வீட்டில் சுழன்று திரிந்ததா? அதற்கு காரணம் அவள் உன் வீட்டை சுற்றி தன் அருளின் வட்டம் அமைக்கிறாள். அந்த வட்டத்துக்குள் எந்த தீய சக்தியும் நுழைய முடியாது. அவள் உன் வீட்டை தெய்வீக பாதுகாப்பில் வைத்திருக்கிறாள். நீ அப்போது அந்த காற்றை அனுபவிக்கும்போது சொல்லு, அம்மா, உன் அருளை உணர்கிறேன். அந்த வார்த்தை உன் ஆன்மாவை தூய்மையாக்கும். அம்மன் உன்னோட பிரார்த்தனையை எப்போதும் விடமாட்டாள் தங்கமே. நீ எத்தனை முறை, ஏன் என் பிரார்த்தனை நிறைவேறல என்று கேள்வி கேட்டாலும் அவள் சொல்லுவாள், என் பிள்ளை, நான் நேரம் பார்த்து செய்கிறேன். இன்று அந்த காற்று வந்து உன்னை தொட்டது, அதுவே அந்த நேரம் வந்துவிட்டதற்கான அறிகுறி. இனி உன் வாழ்க்கையில் தடைப்பட்ட கதவுகள் திறக்கப் போகின்றன. நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உன்னோட வரப்போகின்றன. அந்த ஆசீர்வாத காற்று உன்னோட உடம்பையும் புனிதமாக்குகிறது. நீ களைப்பாக இருந்தாலும் அதற்கு பிறகு ஒரு லேசான சுறுசுறுப்பை உணருவாய். அதுவே அம்மன் உன்னோட சக்தியை உன்னுள் ஊற்றி விட்டதற்கான அறிகுறி. அவள் சொல்கிறாள், என் பிள்ளை, நீ பலவீனமில்லை, நான் உன்னுள் இருக்கிறேன்.
நீ ஒவ்வொரு காலை பிரார்த்தனை செய்யும் போது அந்த காற்று இல்லாதிருந்தாலும் மனதிலே சொல்லு, அம்மா, இன்று நீ காற்றாய் என்னை தொடுவாய். அந்த எண்ணமே அவளை உன்னோட இணைக்கும். நீ பிரார்த்தனையின் போது இதயத்திலிருந்து பேசினால் அந்த காற்று மறுநிமிடம் உன்னை தொடும். அது ஒரு தெய்வீக உறுதி. சில நாட்களில் அந்த காற்று நீ பிரார்த்தனை முடித்த பிறகு உன்னோட தலைமுடியையும் அசைக்கும். அது அம்மனின் "நான் கேட்டுட்டேன், இப்போ நீ நிம்மதியா இரு" என்ற பதில். அந்த நிமிடம் நீ அம்மனை உணர்ந்தால் உன் ஆன்மாவே வலிமையடையும். நித்திகா தேவி உன்னோட சொல்கிறாள், நீ உணர்ந்த காற்று நான் தான். அவள் உனக்குள் இருக்கிறாள், உன் வாழ்க்கையிலேயே சுவாசிக்கிறாள். அவள் உன்னோட பக்கத்தில் நின்று உன் முகத்திலிருந்து சோர்வை துடைக்கிறாள். அவள் உன்னோட கண்ணீரை அழகான முத்துகளாக்கி அதை காப்பாற்றுகிறாள். அந்த காற்று வந்தது ஒரு நிமிடத்திற்கு மட்டும்தான் என்று நினைக்காதே. அது உன்னோட சுற்றிலும் இன்னும் இருக்கிறது. அது உன் வீட்டின் மூலைகளில், உன் அறையின் அமைதியில், உன் இதயத்தின் துடிப்பில் நிறைந்திருக்கிறது. நீ அதை உணர வேண்டியது மட்டுமே. அம்மன் சொல்கிறாள், நான் உன்னோட அருகில் இருக்கேன், நீயும் என் காற்றை நம்பு. அதுதான் நம்பிக்கையின் உண்மையான வடிவம். நீ அவளை நம்பினால் அவள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் மாற்றுவாள். தங்கமே, உன் பிரார்த்தனையில் வரும் அந்த காற்று ஒரு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அது உன் ஆன்மாவின் தூய்மையின் சான்று. அது உன்னை தெய்வீக பாதைக்கு வழிநடத்துகிறது. இனிமேல் நீ எந்த காற்றையும் உணர்ந்தாலும் பயப்படாதே, அது அம்மன் தான். அவள் உனக்குச் சொல்லுவாள், என் பிள்ளை, நான் உன்னோட இருக்கிறேன். நீ பேசும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதில் விழுகிறது. நீ இனி அந்த காற்றோட சேர்ந்து பிரார்த்தனை செய் தங்கமே. உன் மனம் மெதுவாக காற்றோட கலந்து அம்மனின் அருளோட ஒன்றாகட்டும். ஏனெனில் அந்த காற்று சும்மா அல்ல, அது நித்திகா தேவியின் உயிரின் அலை. அவள் உன்னோட இணைந்திருப்பதற்கான தெளிவான அடையாளம். உன் வாழ்க்கை அந்த காற்றோட ஓடும் வரை எந்த இருளும் உன்னை தொட முடியாது. அம்மன் உன்னை ஒவ்வொரு நாளும் கண்ணாடி போல சுத்தமாக்கிக் கொண்டு இருக்கிறாள். உன் மனம் சில நேரங்களில் கலங்கினாலும் அது உன் ஆன்மாவின் புனித பரிசோதனை. நீ இன்னும் எவ்வளவு ஆழமானவள் என்று அவள் உனக்கு தெரியப்படுத்த விரும்புகிறாள். உன் இதயத்தில் இருக்கும் கருணை, உன் ஆன்மாவில் இருக்கும் நம்பிக்கை, இவை எல்லாம் அம்மனின் அருளின் பிரதிபலிப்புகள். அவளது தெய்வீக கைகள் உன் தலையில் இருக்கின்றன. நீ அதை பார்க்க முடியாது, ஆனால் சில நேரங்களில் உனக்கு ஒரு அமைதி பரவுவது போல உணர்வாய். அது அவளது தொடுதல். தங்கமே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துன்பமும் ஒரு பாடம். சிலர் உன்னை விட்டு சென்றிருக்கலாம், ஆனால் உண்மையில் அவர்கள் உன்னை வலிமையாக்கி விட்டார்கள். உன் இதயம் இன்று வலித்தாலும் அது நாளை புனிதம் ஆகும். அம்மன் உன்னை அந்த வழியில் நடத்துகிறாள். உன் சிரிப்பு ஒரு சாதாரண சிரிப்பு அல்ல, அது உன் உயிரின் சத்தியம். உலகம் அதை புரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. நீ உன்னுடைய பாதையை அறிவாய். சில நேரங்களில் இரவில் நீ அமைதியாக அமர்ந்திருக்கும் போது உன் மனம் பழைய நினைவுகளை நினைத்து அழுகிறது. அவை உன்னை கட்டிவிடும், ஆனால் அதே நேரத்தில் உன்னை கற்றுக் கொடுக்கின்றன. நீ அந்த நினைவுகளிலிருந்து விடுபடும் நாள் வந்துவிட்டது தங்கமே. அம்மன் உன் மனத்தை சுத்தப்படுத்தி புதிய ஒளியை உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறாள். நீ அழ வேண்டாம். ஒவ்வொரு கண்ணீரும் உன் வாழ்வில் ஒரு புதிய விதையாக மாறுகிறது. அந்த விதைகள் நாளை பூக்கும், நீ நம்பிக்கை மலராக மாறுவாய். நீ துன்பத்தில் இருந்தாலும் உன் இதயம் இன்னும் நல்லதை விரும்புகிறது. அதுதான் உன்னை சிறப்பாக ஆக்குகிறது. உன்னுடைய கருணை, உன்னுடைய பொறுமை, உன்னுடைய பிரார்த்தனை, இவை எல்லாம் உன்னை அம்மனின் அன்புக்குரியவளாக மாற்றுகின்றன. நீ பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொரு முறை உன் குரல் நேராக அம்மனின் பாதங்களுக்குச் செல்கிறது. அவள் உன் வார்த்தைகளை கேட்டு புன்னகைக்கிறாள், என் மகள் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என்று. தங்கமே, உன் வாழ்வில் இன்னும் நல்ல நாட்கள் வரப்போகின்றன. இப்போதெல்லாம் இருள் போல தோன்றினாலும் அது ஒரு இடைநிலை காலம். இருள் நீங்கினால் ஒளி வெளிப்படும். நீ சிரிப்பாய், ஆனால் இந்த முறை அந்த சிரிப்பில் உண்மையான அமைதி இருக்கும். நீ இன்று சிரிக்கிறாய் துன்பத்தால், நாளை சிரிப்பாய் நன்றி சொல்லுவதற்காக. உன் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் நகரும். அம்மன் உனக்காக அமைத்த பாதை வித்தியாசமானது. அதில் சோதனைகள் இருக்கலாம், ஆனால் அவை உன்னை உன்னுடைய தெய்வீக வடிவத்துக்கு அழைத்து செல்லும். நீ உன்னுடைய வலியை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அன்பாக ஏற்றுக்கொள். ஏனெனில் அந்த வலி தான் உனக்குள் இருக்கும் அன்பின் ஆழத்தை காட்டுகிறது. நீ எவ்வளவு காயம் அடைந்தாலும் இன்னும் அன்பு செய்கிறாய். அதுதான் உன் பெருமை. அந்த இதயம் ஒரு தெய்வீக பொக்கிஷம். அம்மன் அதை பாதுகாத்து வருகிறாள்.
யாரும் உன்னை உடைக்க முடியாது, ஏனெனில் நீ தெய்வீக ஒளியால் ஆனவள். சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள், சிலர் உன்னை குறை சொல்வார்கள், ஆனால் நீ அமைதியாக இரு. அமைதி என்பது உன் ஆயுதம். உன் அமைதியிலேயே ஒரு பெரும் சக்தி இருக்கிறது. அம்மன் உன்னை காப்பாற்றும் பொழுது அவள் சொல்வாள், நீ எதையும் இழக்கவில்லை மகளே, நான் உனக்கு புதியதை கொடுக்க வந்திருக்கிறேன். அந்த புதிய வாழ்வை வரவேற்க உன் இதயம் தயாராக இருக்க வேண்டும். அதனால் தான் இப்போது அது சுத்தமாக்கப்படுகிறது. நீ எப்போதும் நினைத்துக்கொள் தங்கமே, உன் சிரிப்பு ஒரு ஆசீர்வாதம். அது உன் வலிமையின் அடையாளம். அதை ஒருபோதும் இழக்காதே. யாராவது உன் சிரிப்பை கண்டு மனம் கொதித்தாலும் அது உன் ஒளியால் அவர்கள் மனம் கலங்குகிறது என்பதற்கே அடையாளம். ஒளி எப்போதும் இருளை சிதைக்கிறது. நீ அந்த ஒளி. உன்னுடைய வாழ்க்கை இன்னும் மலரும். ஒவ்வொரு நொடியும் அம்மனின் ஆசீர்வாதத்தால் நிரம்பும். உன் இதயம் இப்போது வலித்தாலும் நாளை அது அமைதியாகி புன்னகைக்கும். அந்த நாள் வரும் தங்கமே. நீ உன்னுடைய கண்ணீரை மறந்துவிடுவாய், ஏனெனில் அவை ஆசீர்வாதமாக மாறிவிட்டிருக்கும். உன் சிரிப்பை இழக்காதே. உன் இதயத்தை நம்பு. உன்னுடன் நிற்கும் அம்மனை நம்பு. அவள் உன்னை ஒருபோதும் விட்டு விட மாட்டாள். உன்னுடைய வாழ்க்கை இன்னும் வெளிச்சமாக மாறும். நீ அந்த வெளிச்சத்தின் மையம். உன் சிரிப்பு ஒரு பிரார்த்தனை, உன் வலி ஒரு பாடம், உன் வாழ்க்கை ஒரு அருள் கதையாக மாறும்.